ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சில பாடலை நாம் கர்த்தருக்கு புகழ்ச்சியாய் பாடுவோம். டி வால்ஸ் டெம்போ 140. டி ஷார்ப் கூட. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழ்வோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தி காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தி. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தி காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தி. அல்லேலூயா அல்லேலூயா ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரித்து. அன்றன்று தந்தெம்மை ஆதரித்து.
கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. F disco 110. தேவனை துதித்திடுவோம். ரொம்ப ஹையா இருக்கு. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடே அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடே அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே,
ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே, ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம். ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே, ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே. ஹalleluya. ஆமென். Jesus. Hallelujah. Oh, we bless you, Lord. D minor, 4/4, tempo 90.
எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரென் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரென் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்த போதும், கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரே என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. கனப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபனேசரே ஆராதனை.
துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எழுந்து நிற்போம். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord Jesus. இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனே, எங்களுக்கு நீர் ஜீவன் பேலன் சுகம் தந்து உமக்கே உரித்த உம்முடைய ஒப்பில்லாத அழகுக்கு அழகு சேர்க்கும் உம்முடைய பேர் உண்மையோடு எங்கள் மேல் இரக்கமும் உருக்கமாக இருந்து எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர். ஒருவனாக ஒருத்தியாக இருந்தாலும் உம்முடைய கரிசனை மாறாததாகவும் குறையாததாகவும் இருந்து வருகிறது. இந்த மாபெரும் துணை கண்டத்திலே இந்த முதல் நாளிலே 7ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கும் வேளையிலே புறம்பாக அரசியல் ரீதியிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க வேண்டியதாக இருப்பினும் முடிவில்லா வாழ்வுக்கும் முடிவில்லா ராஜ்யத்திற்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22-20 வரைக்குமாக உம்முடைய நேரடியான 1000 வருட அரசாட்சிக்கும் அதை தொடர்ந்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே எங்கள் ஜீவிதம் தொடரும்படி சகலவற்றையும் ஆண்டு பரிபாலிக்கிறவரே, நீர் எழுதி தந்த உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் அறியவும் புரியவும் இன்னும் எங்களுக்கு ஞானமும் விவேகமும் பக்தியும் தூய்மையும் அர்ப்பணமும் கரிசனையும் போதவில்லையே. இந்த முதல் நாளிலே உடைய வருகை பரியந்தம் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் உடைய பெயர் எழுப்புதலை அறுவடைக்கான ஆண்டவரை ஆயத்தத்தை அடையும்படி மகா கூர் முனையோடு கூர் முகத்தோடு நாம சங்கீர்த்தனத்தையும் நாமோதயத்தின் மகத்துவங்களையும் ஆளுமைகளையும் இரக்க உருக்கமாய் விளங்க பண்ணுவீராக, தெரிய காட்டுவீராக. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஆபக்குக் 1:5 முழங்கியுள்ளீரே. இப்படிப்பட்ட அடிச்சுவடுகள் மிக்க அழிக்க முடியாத பதிவுகளை வேதத்தில் எழுதியுள்ளீரே. பரிசுத்த குலைச்சல் ஆகி கொண்டிருக்கிற நம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற பரிசுத்தமும் பயங்கரமான தேவனே, 2024 ஜூன் மாதத்திலிருந்து இன்னும் உடைய கர்த்தாவே அறைகூவல்கள், முழக்கங்கள், போர் முழக்கங்கள்
புரட்சிகரமான உம்முடைய அசைவுகள் தனி மனிதன் மேலும், மனுஷியின் மேலும், குடும்பங்கள் மேலும், சமுதாயத்தின் மேலும், தேசங்கள் மேலும், மொழி இனத்தினர் மேலும், இஸ்ரவேல் மேலும் உம்முடைய சுய இரத்தத்தாலேயே நீ சம்பாதித்து கொண்ட உம்முடைய திருச்சபையின் மேலும், திருச்சபைக்குள்ளும் ஊடுருவி பாய்வதாக. Grant us a mighty breakthrough to come into grips with your realities, with your holiness, with your reverential and worshipful fear. Hallelujah. Hallelujah, Lord. Hallelujah. Go barakatala kasmandri dokai shayatu babandi andra bulabra pata sibakatanti andra gankana kara shaktakola gura kitakaraba shamantra kalabali rivakavara vishabarava. யோவும் ஆபிரகாம் அறிக்கையிட்டது போல உம்மை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இப்பொழுது நாங்கள் உம்மை காண்கிறோம், அதனாலே நாங்கள் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனம் திரும்புகிறோம் என்று நாங்கள் பரிசுத்தத்தை கொண்டாடும் அனுகூலத்தை எங்கள் மேல் வையும். May so many everlasting issues, may they not remain a wishful thinking any longer. Ho ebo haya bahasmara baratupa goseka hasukamoshika. எங்களுடைய வாழ்வின் பகற்கனவுகளிலிருந்து எங்களை நீர் விடுதலை செய்யும். நித்தியத்தை நோக்கி, மகிமை நோக்கி, மறுரூபத்தை நோக்கி, வருகையில் எம்மை சந்திக்கும் சந்திப்பை நோக்கி ஆயத்தப்பட அருள் தாரும். Deliver us from every avocations and vain searchings after the things of the world. மெய்யாகவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்பது உண்மையாக அருள் தாங்க. Bless you, Lord. We worship you. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து இந்தியா உம்மை அறியும்படி காரியங்களை மாறுதலாய் மாறப்பண்ணும். எஸ்தர் 9:1 நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். Okay. எண்பத்தி 2ஆம் சங்கீதத்தை முதலாவதாக வாசிப்போம். பிற்பாடு 1 பேதுரு 2:9 வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். The book of Psalms chapter 82 and 1 Peter chapter 2. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். The book of 1 Peter chapter 2, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்.
இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டுவராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Micah chapter 7 verse 14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும்
கீலேயாத்திலும் மேய்வார்களாக. உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 7 verse 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சற்று நேரம் நாம் தேவனை துதிப்போம், பின்பு கர்த்தருடைய வார்த்தையை யோசிப்போம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஒன் நாட் லோவர். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடியன் அன்பழையில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை அவர் முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும்
என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. E minor, 8 beat 100. ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை 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 ஆராதனை. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம், நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம், சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம், நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ஈரே பார்த்து கொள்வி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம், யெகோவா நிஸ்ஸியே வெற்றி தருவி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம், யெகோவா ஈரே பார்த்து கொள்வி உண்மை ஆவியோடு ஆராதிக்கிறோம், யெகோவா நிஸ்ஸியே தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரூவா நல்மெய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம், யெகோவா ராஃபா சுகம் தருவி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம், யெகோவா ரூபா நல்மெய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம், யெகோவா ராஃபா சுகம் தருவி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம், ஆராதனை 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 ஆராதனை
ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆவியோடு ஆராதிக்கிறோம். உண்மையோடு ஆராதிக்கிறோம். Amen. Yes, Lord. Yes, Lord, we praise you. E Disco 115. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. தினந்தோறும் உம் கானங்களா நிறைத்திடுமே எங்களை நீ. தினந்தோறும் உம் கானங்களா நிறைத்திடுமே எங்களை நீ. திருவுள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே கனிவோடெங்களை உந்தன் காருண்யத்தால். திருவுள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே கனிவோடெங்களை உந்தன் காருண்யத்தால். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. அலை மோதுமே வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. அலை மோதுமே வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடடியார்களை காருண்யத்தால். வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடடியார்களை காருண்யத்தால். துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் உந்தன் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வேன் உந்தன் நாம மகத்துவங்களை.
D, 8 beat, 106. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் திருப்பாதம் ஓடி வர வேணுமே, ஒவ்வொரு நாளும் திருப்பாதம் ஓடி வர வேணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே, இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாபெரும் துணை கண்டத்திலே அது சமயம் பல தசம ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஈசலை போல பரவி இருக்கிற இந்திய டயஸ்பரிக்கல் பாப்புலஸ், அதன் பின்னணியிலே மீட்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் எங்களுடைய பொறுப்பையும் எங்கள் மேல் நீர் பாராட்டி வருகிற இரக்கங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு வைக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட பிழைப்புக்காக சென்றாலும் அதை எங்களுக்கு சொந்த இடமாகவோ நிலமாகவோ தந்தாலும் அங்கு உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபித்து பிரசித்தம் பண்ணி உம்முடைய நாமத்துக்கு உகந்த நற்கந்தமாக வாழ உதவித்தாங்க. 57 தொகுதிகளிலே நடக்கும் இந்த நாளின் தேர்தல் எஸ்தர் 9:1
ஆளுமையாய் கொண்டு சீட்டு மடியின் மேலே போடப்பட்டுள்ளது. ஆபக்குக்கு 1:5 பிரகாரமாக நீங்கள் கிரியை செய்யுங்க. 1ஆம் கட்ட தேர்தலிருந்து எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்ட அமேனியாக இருக்கிறோம். அதற்கு முன்னும் தேர்தலே நடந்து முடிந்தாலும் 1 மாத காலம் இராணுவ ஆட்சி நடக்கும் என்று ஒரு பிறழியை இப்படியே தேசத்தின் மக்களை அச்சத்திலே உறைய வைக்கிற இந்த பொல்லாத காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை வல்லமை கொள்வதாக, ஆளுமை செய்வதாக, மகத்துவங்களை வெளிப்படுத்துவதாக, சபைகளிலே உமக்கு உகந்த இறை அச்சம், மரியாதை, கீழ்ப்படிதல், உண்மை, ஒத்துழைப்பு, அர்ப்பணம், சமர்ப்பணம் பற்றி எறிவதாக. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வழிநடத்தல் துல்லியமாக இருப்பதாக, முன் குறித்ததாக இருப்பதாக, முன் உரைக்கப்பட்டதாக இருப்பதாக, தொலைதூரமான சந்ததி மட்டும் பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதாக. தேங்க்யூ. இயேசு நாமத்தில் வழிநடத்தும் பிதாவே. கர்வோம். கர்த்தர் மகா பெரிய பலன் உள்ளவர். வெரி மைட்டி காட், a God full of strength. சொல்ல அவ்வளோதான். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எபிரேயத்திலோ சொல்ல அகராதிக்கு அவரை உட்படுத்த முடியாது. தேவன் பலம் உள்ளவர். அவர் குறிப்பாக நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பற்றி நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். எசேக்கியேல் வாசிக்கிற போல, தானியேலில் வாசிக்கிற போல, செத்தவனைப் போல விழுந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வார்த்தையின் பலன், நம்முடைய நாமத்தின் பலன், நம்முடைய ஆலோசனையின் பலன், அதனுடைய ஆச்சரியம் என்னை விழத்தள்ளுவதாக, என்னை தூக்கி எடுத்து நிறுத்துவதாக என்று பல காலத்தினுடைய இடைவெளிக்கு பின்னே நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுடைய வழிநடத்தல் இருக்குமானால், தேவ ஜனமான நம்மை, சபையை பற்றி நாம் அநேக விஷயங்களை, தேவையான ஏராளமான விஷயங்களை, அனைத்து விஷயங்களையும் நாம் போதிக்க எத்தனை ஆண்டுகளிலே கேள்விப்பட்டிருந்தாலும், இன்னும் ஒரு மறுரூப அனுபவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை விரயமாகாமல் விளைநிலமாக ஆண்டவருடைய கண்களிலே இரக்கம் பெறுவதற்கும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் நம்மளை தேவ ஜனம்னு சொல்லிக்கல. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் டைம் ஆதாம் தன்னை சொல்லிக்கல, அதுக்கு பின்னே அந்த சந்ததி சொல்லிக்கல, ஜலப்பிரளயம் வரைக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது என்பது மெய்யானாலும், நோவா தன்னை பெரிய கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக்கல. ஏனோக்கு தேவனோடே நடந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், he did not stake a claim to be a people of God, a man of God, or a generation of God. ஆபிரகாம் காலத்திலிருந்து தான் தேவன் இதை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆபிரகாம் தன்னை தேவனை ஜனம்னு சொல்லிக்கல. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு தான் தோணுச்சு, அவருக்கு தான் இன்னும் அதை போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கு. The Lord is so full of His thoughts, His commitment toward a group of people to be called His people. ஒரு பெரும் கூட்டமான, ஒரு சாம்ராஜ்யமான மக்களை தன்னுடைய மக்கள், தன்னுடைய ஜனம் என்று சொல்லிக்கொள்ள கர்த்தருடைய சிந்தைகளை, அவருடைய நினைவுகளை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அது ஒரு அவருக்கு தொல்லையாக அவர் பார்க்கல, அதை ஒரு இன்ப நெருக்கமாக உணர்கிறார். அதை ஆண்டவர் ஆட்கொண்டிருக்க வேண்டும்.
He is so possessive about it. இத்தனை சரித்திர சம்பவங்கள் நடந்திருந்தாலும் தங்களை பற்றிய மதிப்பை, தங்களை பற்றிய அந்தஸ்தை, தங்களை பற்றிய ஸ்தானத்தை, தங்களை பற்றிய நிலைமையை, தங்களுடைய பயணத்தை, தங்களுடைய வளர்ச்சியை, பெருக்கத்தை பற்றி வன விலங்குகளைப் போல, ஆகாயத்து பறவைகளைப் போல, சமுத்திரத்து மச்சங்களைப் போல பெரிய ஒரு வெளிப்பாட்டு அறிவு இல்லாமல், ஒரு உச்சிதமான உயர்தரமான எதிர்பார்ப்பு இல்லாமல், நினைவும் பகுத்தறிவும் சீர் தூக்கி பார்த்தலும் இல்லாமல் உலக சமுதாயம் ஆண்டவரை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் வளர்ந்து பெருகிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேவன் குறுக்கிட்டு தான் யார், நாம் யார், நாம் அவருக்கு யார், அவர் நமக்கு யார், நாம் ஏன் அவருக்கு, அவர் ஏன் நமக்கு என்று உலகமே அறியும்படி ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் நம்மை அவருடைய ஜனம் என்று சொல்லி வழிநடத்த ஆரம்பித்தார். அதை அவர் செய்யும் பொழுது, இந்த புதிய வேலை கிடைத்தால் பயிற்சி காலம்னு ஒன்று இருக்கும், ப்ரொபேஷன். அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவது என்று சீனியர்ஸ் மூலமாக, இல்லை அந்த ஸ்தாபனத்துடைய எதிர்பார்ப்பு தகுந்த வண்ணமாக ஒரு சில காலம் பயிற்சி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலை கன்ஃபார்ம் ஆகும், அவங்களுடைய ஜாப் டெசிக்னேஷன் கன்ஃபார்ம் ஆகும். அதுபோல் பல காலம், அது ஒரு காலத்தை நியமித்திருந்திருப்பார். அவர் நேற்றும் என்று மாறாத காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் காலம் பிடித்தது என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை. It could have happened very quickly, very shortly, but it took a long time. It took some real millennia. இன்னே வரைக்கும் தேவன் நம்மோடே, நாம் அவரோடே, அவருக்குள்ளாக நாம் நமக்குள்ளாக அவருங்கிறது தேவன் தொடர செய்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். அதை நான் வாசிக்கிறதுக்கு 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்க விரும்புகிறேன். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், ஏமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நல்ல காலம் பிறக்குதுன்னு ஏதோ உடுக்கடிச்சு இறைவாக்கு சொல்கிற வேலைக்காரனா இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து, உறுப்புக்கு உறுப்பு அப்படியே நிறைவேறும் பேருண்மைகளை அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் மிகுந்த பற்றாக்குறையோடும் எனக்கு அவர் வழக்கத்துக்கு மாறாக யோவான் 3:34 பிரகாரமாக அதிகமாக தேவை, அளவில்லாமல் தேவை என்கிற உணர்வோடு இதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இந்த சபைக்கு சொல்லுகிறேன். இதில் அங்கமாக நிலைத்திருக்க போகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். இதற்குள்ளே நிறைய பேர் வருவாங்க,
நிலைத்திருப்பவர்களை தேவன்தான் தீர்மானிக்கிறார். அவரவர்களும் தேவனை தீர்மானத்துக்கு அர்ப்பணித்தால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். இதெல்லாம் விவரமாக வரிக்கு வரி இந்த உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓவர் பீரியட் ஆஃப் 5000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியை அப்படியே ஆண்டவர் ஒரு சூப்பராக கொஞ்சம் கூட ஒரு சொட்டு வீணா போகாமல் அப்படியே சாரை பிழிந்து ஒரு ஜூஸ் தயாரிக்கிறது போல் புதிய ஏற்பாட்டிலே அதை அப்படியே நிறைவுபடுத்துகிறார். இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நிகழ பண்ணியிருக்கிறார். He has allowed those happenings to happen. ஏன்னா நமக்கு ரொம்ப அறிவு பெருத்த காலத்தில் நம்ம வேதம் தான் சொல்லுது, அது அதனால் நம்ம மறுக்கவும் தேவையில்லை. அறிவு பெருத்த காலம்தான். நேரத்தில் என்ன நினைக்கிறோம், இப்படியே அன்னக்காவடியே கடவுள் பின்னாடி போயிட முடியுமா? செய்கிறதுக்கு, தேடுறதுக்கு, அடையிறதுக்கு, நிலச்சிருக்கிறதுக்கு என்னென்னவோ இருக்குது அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். The search for knowledge, the search for satisfaction is ever continuing. Gadgetarily, digitally, AI, after AI technology, இப்படி பல தொழில் துறையின் மூலமாக, இல்லைன்னா இயற்கைக்கு திரும்புவோம், மூலிகைகளுக்கு திரும்புவோம், அதற்கு திரும்புவோம், சில என்னென்னத்தையோ செய்து பெரிய நிறைவை காண வேண்டும், வளர்ச்சியை காண வேண்டும், பெருக்கத்தை காண வேண்டும், பிறவியின் பயனை அடைய வேண்டும் என்று மனிதன் நாடுகிறான், தேடுகிறான். கடவுள் நம்பிக்கையிலும் தேடுகிறான். அவனே ஒரு பிறப்பிலேருந்து ஒரு கடவுள் நம்பிக்கையில் அவன் வீட்டில் வளர்த்துருப்பாங்கன்னா, இந்த சாமி சரியில்லை போல இருக்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், ஒன்றுமே கதைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஆப்டிங் அவுட் ஃபார் சம் அதர் டெய்டி. எதுவுமே ஆகலைன்னா அவன் தன்மேல் நம்பிக்கையாக இருக்க விரும்புகிறான். இல்லைன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தின் மேல், சக்தியின் மேல் நம்பிக்கையாக இருக்க விரும்புகிறான். விழுந்து போன தூதர்களை நம்புகிறான், செத்த ஆவிகளை நம்புகிறான், பிசாசுகளை நம்புகிறான், கிரகங்களை நம்புகிறான். எனர்ஜிஸ்ன்னு சொல்லப்படுற இயற்கை சக்திகளை நம்புகிறான். He is relentlessly in search after some satisfaction. He is relentlessly in search after saturation. ஆனால் எல்லாம் பொய்த்து போகிறது, மாயாகிறது, நிலைத்திருக்க முடியவில்லை. வல்லவனுக்கு வல்லவன் என்று அவனுக்கு மேலே ஒருத்தன் எழும்புகிறான். Every research is smashed by the next round of research. Is either proven wrong or proven wanting. ஆனால் இதுவரைக்கும் வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் வேதம் குறை உள்ளதுன்னு அவங்களால துணிகரமாக சொல்ல முடியல. நான் அறிந்த மட்டும், எனக்கு புரிந்த மட்டும் என்று சொல்லி குவியலாக புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு அதெல்லாம் ஆச்சரியமானவைகள், கண்டறியப்பட முடியாதவைகள், அளவிடப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை தேவன் நியமித்திருக்கிறார். எல்லாரும் ஒரு பரிசுத்த பாதை என்கிற ஜெனரிக் பாதையிலே வழி நடத்தினாலும் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒத்துழைப்பு, அர்ப்பணம், சமர்ப்பணம் சரிக்கு சரியாக இருக்கிறது. இதில் அதிகம் நம்ம எம்பிரிக்கல் டேட்டா மூலமாக நாம் அதை 10 கிலோ 100 கிலோன்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் தன்ற 100 கிலோ எதிர்பார்க்கிற கீழ்ப்படுதலும் 10 கிலோ எதிர்பார்க்கிற ரெண்டுமே ஒன்று தான். எண்ணிக்கையில் தான் பெருசாக தெரியும், குறைவாக தெரியும். ஆனால் 10 கிலோ பரிசுத்தமாக இருக்கிறது அவனுக்கு உயிர் போகிற விஷயம். 100 கிலோ பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு அவனுக்கும் அது உயிர் போகிற விஷயம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலிலே நீங்கள் இருக்கிறீர்கள், தேவனுடைய அழைப்பிலே இருக்கிறீர்கள். உலகமே சதம் என்று கடவுளை உபயோகித்து கொண்டு வாழலாம் என்று வாழ்ந்து ஏமாந்து போகாதீர்கள்.
முழு வேத சரித்திரத்தில் எல்லாவற்றையும் தந்து, அவசியமானவளை தந்து, ரொம்ப முக்கியமானவளை தந்து, இதயத்தை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிற, அப்படியே கவ்விக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்டதான பொன், பெண், மண், பொருள், இடம், ஜமீன், தேசம், ஆளுமை, ராஜாங்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து தான் மனுஷனை சோதிச்சுட்டே இருக்கிறார். He is still letting man have his way and allowing him to understand that it is a vain attempt. நமக்கு புரிஞ்ச பாடில்லை, எல்லாம் மாயை, எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாம் மாயை என்று சாலமன் ஞானி சொன்னார். நமக்கு அளவுகோல், நம்முடைய நிறைவு, நம்முடைய படி ஆளாக்குங்கிறோம்ல, நம்முடைய அந்த மெஷரிங் வெசல் இஸ் காட். இயேசு கிறிஸ்து நிறைவான அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷத்துவத்தை நாம் அடைய வேண்டும். 7 பலத்த ஜாதிகளை துரத்தி அவங்களுடைய இடத்தை கொடுத்து அவங்கள அழிக்க சொல்லி, அவங்க இல்லாமல் அவங்க இடத்துல நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் வரிக்கு வரி நமக்கு இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற பொது முக்கியமான மைய சட்டம், அதோட ஷரத்துக்கள்னு எல்லாத்தையும் சொன்னால் கூட நமக்கு மண்டையில் ஏற போகிறதில்ல, புரிய போகிறதில்ல. we will not be able to understand the justice of God. தேவனுடைய நியாயத்தை நாம் புரிஞ்சிக்க முடியாது, வழியை புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய நியாயங்கள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தான் வாசித்தோம். நிதர்சனமாக தான் பேசுகிறார். என்னை பின்பற்றாமல் என்னை பின்பற்று என்பதையெல்லாம் சொல்கிறாரு. என்ன செய்வாங்க? நான் வேண்டான்னு சொன்னதை நீ தேடி போனா, நான் வேண்டான்னு சொன்னதை நீ சேர்த்துக்கிட்டா உனக்கு என்ன நடக்கும்? அப்புறம் அவர் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறார்? 7ஆம் வசனத்தில், நீ சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். வேதத்தை படிங்க. வேதம் அன்றைக்கி அவங்க கையில் இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த வார்த்தையை நான் பெறுவதற்கு டேக்கன் சம் ரியல் டைம். ஆனால் எனக்குமே எல்லாமே இந்த ரீதியில் இந்த தொகுப்பில் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாம் இப்போ எப்படி பழகிட்டோன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டா நம்ம அக்மார்க் பீப்புள் நினைக்கிறோம். we are very sadly mistaken. அவர்கள் கர்த்தருடைய ஜனமாக இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு சாங்கியமான உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனத்தை ஸ்தாபித்திருந்தாலும், விருத்த சேதனத்தை மாத்திரம் தொங்கிட்டு இருக்காத, அது உனக்கு புறம்பான அடையாளம். நீ அப்படியே மறுதளிப்பாய், ஒன்றுமே எனக்கு தெரியாத, இதுக்கு என்ன அடையாளம் கொடுத்துருக்கீங்க ஏதாவது கேட்ப. அதுக்காக தான் அதை கொடுத்தேன். ஆனால் நீ உன்னுடைய முழுமையும் எனக்கு சொந்தமாக, நீ என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாய். எனக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது. உன் வீட்டோட எனக்கு ஒப்பந்தம் இருக்குது, உன் காட்டோட எனக்கு ஒப்பந்தம் இருக்குது, உன் மிருகங்களோட எனக்கு ஒப்பந்தம் இருக்குது, உன் பிள்ளைகளோட ஒப்பந்தம் இருக்குது, உன்னுடைய நிலத்தோட ஒப்பந்தம் இருக்குது, உன்னுடைய பயணத்தோட ஒப்பந்தம் இருக்குது, உன்னை பற்றிய சகல விஷயத்தோடு எனக்கு ஒப்பந்தம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தேவை. நான் உங்ககிட்ட கேட்கல, ஒப்பந்தம் பண்ணலை. எல்லா ஜீவராசிகளும் என்னுடையது. மலைகளிலும் காடுகளிலும் 1000 10,000 ஆடுகளும் மாடுகளும் என்னுடையது. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. நீ கொஞ்சம் ஜனம். அதை ஆண்டவர் மட்டம் தட்டுறதுக்கு சொல்லலை, லிமிட்டேஷனை காமிக்கிறாரு. நமக்கு லிமிட்டட் பஸ் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்களா? ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இல்லைன்னா எல்லா ஸ்டாப்லேயும் நிற்கும். கொஞ்சம் தூரம் போனோடனே ட்ரக்கும் போயிருக்கோம்.
ஏதாவது டிக்கெட் ஏற வரைக்கும் இருப்பான். லிமிட்டட் ஸ்டாப்ஸ்னால் கரெக்டாக அந்தந்த ஸ்டாப்பில் தான் இருப்பான். ஏறுறான் ஏறலை அது ஒரு மேபி a minute or 2 நின்றுட்டு அவன் வண்டியை கிளப்பிடுவான். ஆனால் அது இட்ஸ் நாட் a sufficient எக்ஸாம்பிள். தேவன் நம்மை வரையறைக்கு உட்பட்டவர்களாக படைத்திருந்தாலும் நமக்குள்ளாக நம் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி உலகமே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். சுருங்க சொல்லப்போனால் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம், நாம் தேவ ஜனம் சொல்லிக்கிறதுல பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்லி ஒரு போலித்தனமான உதட்டாலே ஆண்டவரை சேவித்து உள்ளத்திலே தூரமாக இருக்கக்கூடிய காணா போகிற மக்களாக இல்லாமல் தேவ ஜனம் நம்முடைய நோக்கத்தை, நாம் அழைக்கப்பட்ட தேவ நோக்கம், நாம் தேவ ஜனங்களாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். நமக்கு ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். we've been called with a purpose. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சித்தம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், பிளான், தேவனுடைய உன்னத அனுபவத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே நம்மை முன்னிலை வகிக்கும்படியாக. யோசித்து பாருங்க, ஆதியிலே இன் த பிகினிங், சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில், படைப்பின் ஆரம்பத்தில், பிக் பேங் என்னவோ சொல்லுங்களேன், அந்த அளவுக்கு நானுமே என்னை பற்றி சுதந்திரமாக யோசித்தேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள்னு ஒருத்தர் படைச்சார்னா எல்லாம் இருக்காதுங்க, ஏதோ அப்படி இவால்வ் ஆயிடுச்சு. ஓகே, ஈவன் இன் யுவர் எவல்யூஷன் யூ ஹாவ் டு கம் டு நோ தட் யூ ஆர் here with a purpose, you are here with a mission, you are here with a vision, you are here with a job. இப்படி பரிமாண வளர்ச்சியினாலே தத்துவத்தினாலே வளர்ந்த நீ இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு இருக்கிறாய். அதை நிர்வாகம் பண்ணுகிற ஒரு சக்தி உண்டு. சக்தி மாத்திரம் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இனானிமேட் எனர்ஜி. இட் டசன்ட் ஹாவ் அ பர்சனாலிட்டி. அப்போ இறுதியிலே ஒருவர் இருக்கிறார், ஒரு நபராக தான் இருக்க முடியும். இட் cannot be an artificial intelligence. சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஃபேசினேஷனாக தான் இருக்குது. எல்லாம் எனக்கு புரியல. சில இது அப்பப்போ ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஃபெயிலியர்ஸில் இருக்குது, அதில் எவ்வளோ ஹேசல்ஸ் இருக்குது, எவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆபத்து, பயங்கர ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்துலாம் இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதனால் அவங்க they are not going into much depth. ஏன்னா அது எனக்கு உயராத, எனக்கு எட்டாத உயரமாகவும் எனக்கு புலப்படாத ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு. தாவீதுனுடைய தியானத்தில் அவர் ராஜாங்க வேலையை விட்டுட்டாருன்னு இல்லை, ராஜாங்க வேலையை தேவனை தியானிச்சதுனால அவர் ராஜாங்க வேலை சரியாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. ராஜாங்கத்தில் அவர் மேலே பழிப்பாங்கள் வரல, தன்னை ஆள தெரியல, தன்னுடைய ஆத்மாவை அடக்கிக்க தெரியல, தானும் வரையறைக்கு உட்பட்டவன் ட்ரிப்பாக முடியுங்கிறது தான் தாவீதை பற்றி ஆண்டவர் தலையில் நச்சுன்னு இருக்குன்னு ஒரு கொட்டு வச்சு அவரை நமக்கு பாடமாக காண்பிக்கிறார். அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தாலும் ஆண்டிடத்தில் ஓர வஞ்சனை இல்லை. ஒரு மடங்கு பாவம் செஞ்சவன் 4 மடங்கு அறுத்துக்கிறான். பட் ஹீ இஸ் a king after the Messiah. தோன்ற இருக்கிற மேசியாவின் வம்சத்தில் முன்னோடியாய் திகழ்ந்த ஒரு ராஜா. ஆர்பிஎம்ஏ, நீ தேவ ஜனம், உன் அந்தஸ்தை தெருக்கூத்த போல விலை மலிவாக்கிக்காதீங்க. Don't you let yourself behave in a cheap way. வேதத்தை படித்தா தான் உங்களுக்கு மரியாதை புரிய வரும். சொல்லி கொடுத்து வர மரியாதைலாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும், தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் பிறந்த நாம் மனுஷ சித்தத்தினால, புருஷ சித்தத்தினால, ரத்தத்தினால பிறக்கலை, தேவ ஆவியினாலே பிறந்தோம். So don't you be carried away by the things of the world, by the status of the world, by cash and kind. மாயத்தனமாக பெஞ்சை சூடேற்றிட்டு போகிற பழக்கத்திலேருந்து வெளியே வாங்க. ஆபிரகாமுக்கு இல்லாத ஜமீனா அதிலே முழுகி போனாரா? ஈசாக்கு இல்லாத ஜமீனா முழுகி போனாரா? யாக்கோபு திறமை முழுகி போனாரா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? அதை விட்டுட்டாரா? எவ்வளோ வால்யூம்ஸ் ஆஃப் லெசன்ஸ்
தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு எவ்வளோ அர்ப்பணித்திருந்தாலும் தனிப்பட்ட மனுஷனுடைய உத்தரவாதம் தேவைன்னு சொல்லி காயப்பட்டாங்களா? பெண்கள் காயப்பட்டாங்களா? ஆண்கள் காயப்பட்டாங்களா? தீட்டுப்பட்டார்களா? விலகி போனார்களா? உடன்படிக்கை முறித்தார்களா? யாரையும் ஆண்டவர் வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதனா கருதவே கிடையாது. Nobody was given any undue privilege than that which was decided. விழித்தெழுது ரெஹோபோத் பெனியேலே. உலகத்தை ஒப்பிட்டு கடவுளோடு பேசாத, பழகாத, நினைக்காத, தியானிக்காத, மனசில் யூகிக்காத. Stop your wild guess comparing yourself with the standards of the world. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு ஷிப்ரெக். தங்கள் கப்பலை விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். தீமோத்தேயுல வாசிக்கிறோம். Do not shipwreck yourself. கரிசனையோடு சொல்கிறேன், பேர் அன்போடு சொல்கிறேன். ஆனால் அதை எனக்கு சரியாக வெளிப்படுத்த வேணால் தெரியாமல் இருக்கலாம். பட் ஐ ஆம் சின்சியர், ஐ ஆம் ஆனஸ்ட், ஐ ஹவ் நோ ப்ரைட் அபவுட் இட். ஒரு நல்ல மருத்துவர் ஒரு நல்ல மருந்து எழுதினார், உரிய மருந்து எழுதினா அவர் தலையில் உடனே கீழே வைக்கணுமா? அதுக்கு தானே படித்த நீ, அதுக்கு தானே படிக்க வச்சாங்க, அதுக்கு தானே கோடாக்குடி மக்களுக்கு இல்லாத குறிப்பிட்ட மூளை ஆண்டவன் கொடுத்தாரு. காலம்புற தம்பட்டம் அடிச்சுட்டே இருப்பியா? மானங்கெட்ட பொழப்பு. When we finish our job, when we finish our duty, we ought not to be proud about it. அதை பற்றி என்ன பெருமை பீத்த வேண்டியிருக்கு? செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்து முடித்த அப்பிரயோஜனமாக ஊழியர்கள். பெருமைக்கு சாகுங்க, நானாவிதமான பெருமைக்கு சாகுங்க. அப்போ தான் உங்களால் பிழைத்திருக்க முடியும். ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே ஒரு தேக்கம் ஏற்படுத்துது. எவ்ரிதிங் காசஸ் ஸ்டாக்னேஷன் இன் யுவர் லைஃப். குண்டாஞ்சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி அதே சொல்லிக்கிட்டே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? யோசுவாக்கு சொல்லலையா, நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன்னா? நம்ம என்னத்தையோ நினச்சிட்டு இருக்கோம். அதில் எவ்வளோ நடக்க வேண்டி இருந்தது அவருக்கு. அன்றைக்கி என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தது? அப்படியே இருந்தாலும் கழுதை, குதிரை, ஓடு, கழுதை மேலே ஓடு, குதிரை மேலே ஓடு, ஏதோ சவாரி பண்ணி எவ்வளோ சுற்றுற, அதெல்லாம் உனக்கு தான். சுற்றினாதான் உனக்கு, மிதிச்சாதான் உனக்கு, தேடினாதான் உனக்கு. வாக்கு தத்துவத்தையே படுக்க மேலே தையா தக்கான் ஜதி போட்டுட்டு கிடைக்காது. கர்த்தரை தேடுகிற காலம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வருகை சமீபம். உன்னை நான் இவ்வளோ சீர்மிகும் செம்மலாக உன்னை ஒரு சிங்கார வனத்தில் வைத்தது போல உன்னை நான் அலங்கரித்தேனே, உன்னை வேறு பிரித்தேனே, உன்னை முத்தரித்தேனே. நீ கொஞ்சம் ஜனமாக இருந்தும் அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, உன்னை தேடி வந்தேனேன்னு கேட்பாரு. என்ன கேட்பாரு? உங்களை கேட்பாரு. இது பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ரத்தத்தை கொடுத்து சொந்தமாக்கி இருக்கிறாரு. He is going to requite every bit of endowment upon our life. நம்மேல் தேவதானமாய் ஊற்றப்பட்ட ஒவ்வொன்றையும் பற்றி தேவன் கணக்கு கேட்பார். நல்ல ஒரு விருந்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம்? இலையை தூக்கி போட்டு வந்துடுறோம். அவ்வளோதானங்க செய்ய முடியும், அதை தானங்க செய்ய முடியும். நம்ம யோசிக்கிறோம். இலையை தூக்கி போட்டது கூட தேவன் பெரிய விஷயம் இல்லை. அந்த பஞ்சபட்ச பரமானந்தத்தை உனக்கு கொட்டி கொடுத்தேனே, ஒருத்தன் பட்டினிலே செத்து எலும்பு தோலுமாக இருக்கும்போது உனக்கு நான் ஊட்டச்சத்தை கொடுத்தேனே, நீ ஊட்டம் பெற்று எழும்பினாயா? இப்போ தான் ஒரு பாட்டு பாடினேன், பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடனாய் மாற்றணுமே. அவங்க பிசாசுகளை ஓட்டலை, ஆனால் அவங்களுடைய பிரதிக்கினையான வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் துராக்கிரதம் கொண்ட சிற்றரசர்களோ பேரரசர்களோ கடவுளுக்கு விரோதமாக, கடவுளை ஜனத்துக்கு விரோதமாக பெருசாக நடந்து கொள்ள முடியல. ஒவ்வொரு முறை நடந்தாங்கன்னா ஒரு 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 நிகழ்வுக்கு 10 நிகழ்வுகள் பிற்போக்காக நடந்திருந்தால் அதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய துணிகரம், மீறுதல். ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லையே. குறிப்பிட்ட காலங்கள் சிறையிருப்பு, குறிப்பிட்ட காலங்கள் அடிமைத்தனத்தின் நுகம். 430 வருஷம்தான் ஜாஸ்தி. அதுக்கு மேலே ஆண்டவர் அவங்கள அடிமையாக எங்கேயும் இருக்க விடவே இல்லை. ஆனால் இயேசு வந்து போன பிற்பாடு
அந்த இன்டென்சிட்டி அவங்க மேலே தலையெழுத்து மாதிரி அவங்க வாய் கொழுப்பான வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது. உங்களுடைய ரத்தம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கட்டுன்னொன்னே இன்னைய வரைக்கும் மிதியும் கடியும் உதையும் இடியுமா வாங்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கும் முடிவு தேவன் வைத்திருக்கிறாரே. கட்டடம் இடிஞ்சு போகலாம், சபை சாகாது. கிறிஸ்துவின் சரீரத்தை நீ எரிக்கவே முடியாது, நீ அழிக்கவே முடியாது. மறுதளிச்சு நீ வெளியே போகலாம், துணிகரமாக போகலாம், அவ்வளோதான். நீ வெட்டிட்டு போகலாம், கத்தரிக்கோல் போட்டுட்டு நீ போகலாம், போனது தான். எத்தனை பேர் தேவன் திரும்பி சேர்த்து கொண்டார்? யூதாஸ் திரும்பி வரல, பேதுரு வந்தார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த 3 வசனங்களுமே எவ்வளோ நாள் நான் பேசுவேன் எனக்கே தெரில. நிறைய இருக்குது, வதன்னு இருக்குது. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசித்து நாம் பந்தி ஆசரிப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம். அதில் நம்ம திரும்பியும் தியானமாக இருப்பதற்கு நமக்கு அவசியம் இருக்குது. தி புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 7 verse 14. கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கடவுள் தெரிஞ்சவர்களுக்குள்ளாக தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது தன்னுடைய இமோஷனையே தன்னுடைய இதயத்தையே ஊற்றி தான் சொல்கிறார். இதெல்லாம் மீகாவுக்கு தோணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நானும் அப்படி பார்க்குறேன், படிச்சிருக்கேன். ஒருத்தரும் அவங்களுக்குன்னு இதெல்லாம் தோணவே இல்லை. எல்லாருமே கையேந்தி பவனாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் தங்களை விட்டு கொடுத்துருந்துருக்காங்க. தங்களுக்கே புரியாததை தொலை தூரமான தம்முடைய இஸ்ரேல் ஜனத்துக்காகவும் அதற்குள்ளாக அந்த சரித்திரத்தின் அந்த எல்லைகளுக்குள்ளாக சங்கதிகளுக்குள்ளாக இருந்து எழும்ப போகிற மேசியாவை குறித்தும் மேசியாவின் தனி சந்ததியான சபையை குறித்தும் அவர்கள் தீர்க்கமாக தரிசனம் கண்டு ஆவியிலே நிரம்பி வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. Why they spoke such words? They do not know. They did not know. நமக்கு எழுதப்பட்டிருக்கு, நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு. அவங்க அன்னைய காலத்தில் இதெல்லாம் சொல்லும்போது அனுபவித்தது கொஞ்சம், அவங்க கற்றது கைமண் அளவு. அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய உலகளவான சபைகளுக்காண்ட அதை சொல்லிட்டு போனாங்க. தானியேல் இன்னும் பீரா யோசிச்சார், இருந்தா போதும் போய் படு, போதும், சும்மா போட்டு கேள்வி கேட்டிருக்காத, உன் வேலை முடிஞ்சால் உனக்கு எழும்பவில்லை, அப்போ நான் உனக்குரியதை கொடுப்பேன், போய் படு. தோத்துறோம். நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய எழும்பி பயணப்பட வேண்டிய நாம் படுத்து தூங்கிட்டு ஜதி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முழிக்கவே முடியல. நம்மளை போல் உள்ள நம்ம போல் ஆள் இருக்காங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ரைஸ் அப், எழும்புங்க. தேவ சித்தம் நிறைவேற, தேவனுடைய மகிமையும் மகத்துவம் மரியாதை உங்களுக்குள்ளே இருக்க நீங்கள் நல்ல மேய்ச்சலில் இருக்கணும். இறுதியாக இதான் சொல்கிறேன். இந்த பல ஆண்டுகளாகவே, மேபி 1 or 2 centuries long, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்த ஒருபாடு மக்களுக்கு ஆரோக்கியமான உணவே பிடிக்கல. அந்த எபிரேய நிருபத்தில் வாசிக்கிறோம், பாலை உண்ணத்தக்கலாம், பாலையுமே யார் குடிக்கிறா? எல்லாம் கலப்படமான ட்ரிங்க்ஸை தான் ஆசைப்படுறோம். அதெல்லாம் அடிக்டிவாக இருக்குது. அதில் அவங்க சேர்க்குற கெமிக்கல் நம்முடைய நினைவில் ஒரு மாதிரி மாய ருசியை பதிச்சிருது. அதனால் நம்ம அதையே தேடி போகிறோம். It damages our health. It kills our metabolism. It kills our recuperative mechanism. ஆரோக்கியமான உபதேசம், வாழ்வழிக்கும் வார்த்தைகள் நமக்கு பிடிக்கல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவை இது என்ன மானா, எபிரேயத்தில் சொன்னால் அரமேயத்தில் மானா, வாட் இஸ் திஸ்? அவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்வையில். அதை தான் 40 வருஷம் சாப்பிட்டாங்க. அந்த உணவை அரோசித்தாங்க. கர்த்தர் அந்த உணவை அப்புறம் நிறுத்தினார்.
நீயே நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து பாடுபட்டு சாப்பிடு, உனக்கு தெரியும் அப்போ சாப்பாட்டு அருமை. அதை நினைவாக தான் உடன்படிக்கை பெட்டியில் கொஞ்சம் வெயின்னாரு. மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், நியாயப்பிரமாண பலகைகள். தேவ ஜனமே, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. யாரும் அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லை. 7 பண்டிகைகளை அவங்களுக்கு ஸ்தாபித்து கொடுத்தார். தப்பாக எண்ணம் கொள்ளாதீங்க. உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. உலகம்தான் பெரிய சந்தோஷம் நினைக்காதீங்க. அதெல்லாம் அவரை விட்டு வழி விலகி போக பண்ணுவாருங்கன்னு சொல்கிற காரியம் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிலையும் கர்த்தர் கூட வராரு, அவரே எல்லாத்தையும் செய்ய மாட்டார். உணர்த்த வேணா செய்வார், சலிக்காமல் உணர்த்திட்டே இருப்பார். நீங்களும் நானும் திருந்தி அந்த அந்தஸ்தை காத்து கொண்டாதான் எழும்ப முடியும், ஜெயிக்க முடியும். மோட்ச பிரயாணம் செலஸ்டியல் சிட்டிக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். கண்களை மூடுவோம். தேவனிடத்தில் பெரிய அருளை கேட்போம். நாளை தின விசேஷித்த ஆராதனை நம்மத்திலே இந்தியாவில் நேபாளிலும் கேபா அப்போஸ்தல மிஷினரி சேவைகளிலே ஸ்தாபகராக இருக்கிற டாக்டர் அசோக் குமார் அவர்கள் வருகிறார்கள். ஒரு கர்த்தருடைய வல்லமையான பாத்திரம், நல்ல ஒரு முத்தரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தர் நமக்கு சரியான வார்த்தைகளை கொடுக்கும்படி ஆவலாயிருங்கள். தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய இணையதள பக்கத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் நம்மோடு பந்தியிலே பங்கு பெறுவார்கள். வாலிபர்களுக்கு சொல்லுங்கள், வாலிபர்களோடு அவர் பேசுவார். ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருப்பதை பற்றி நாங்கள் மறக்கவே முடியாத ஏராளமான நினைவு சின்னங்களாக, நினைவு சம்பவங்களாக, நினைவு கூறும் வாக்குறுதிகளாக, உபதேசங்களாக வேதம் முழுவதும் அனைத்து புத்தகங்களிலும் எழுதியிருந்தாலும் எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர், எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். இப்பொழுதும் உம்மை நினைவு கூறும்படி, உம்முடைய வருகையை நினைவு கூறும்படி, எங்களுடைய இறுதி நாளின் உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆயத்தமாகவே இருக்கும்படி எங்களுக்கு ஸ்தாபித்த இந்த பந்திக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான இரத்தத்துக்காய் நன்றி. எங்களுக்கு உணவாக உடைய சரீரத்தை தந்ததுக்காய் நன்றி. இவைகளை நினைவுபடுத்துகிற இந்த ரசத்திலும் அப்பத்திலும் பங்கு பெறும் பொழுது கர்த்தர் எங்களை தூய்மைப்படுத்தி இறுதி நாளிலே எக்காலம் ஊதும்போது ஒருவேளை மக்களை மரித்திருந்தால் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருக்கும் தகுதியை எங்களிலே தக்க வைத்து கொண்டிருக்கலாய் காண அருள் தாரும். உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே எமைப்பொழுதிலே மருவமாகக்கூடிய அனுகூலத்தை எங்களிலே வையும். இயேசு நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். இவ்வளவு உச்சிதமானவைகள் எல்லாவற்றையும் முழுமைப்படுத்த நீர் எங்களுக்காக கல்வாரியிலே தகனமாக வேண்டியதானதே. இந்த நம்முடைய ஆலோசனையின் ஆச்சரியம், செயலின் மகத்துவத்தை நாங்கள் இன்னும் விளங்கி கொண்ட பாடில்லையே. இந்த நித்திய உறவிலே எங்களை ஸ்தாபிக்க நீர் ஆண்டவரே சங்கோஜப்படாமல் ஏற்ற காலத்திலே, குறித்த காலத்திலே எங்களுக்காக மரித்ததினாலே நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, இந்த தகனமான நம்முடைய சரீரத்தை நினைவுபடுத்துகிற இந்த அப்பத்தின் மூலமாக உம்மோடு எங்களை இணைத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பந்தியிலே கையிட்ட ஒருடைய ஆவி ஆன்மா சரீரத்தில் உம்முடைய தெய்வீக சுகம், உம்முடைய தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாயும்படி செபிக்கிறேன். இறுதி நாளிலே கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது முக்களை மரித்தவர்கள் மறுபடியும் ஆண்டவரே மரித்தவரிலிருந்து உயிரோடு எழும்பி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் அனுகிரகிப்பீராக. பந்தியிலே கையிடாத ஒரு நாங்கள் செபிக்கிறோம். பந்தியை விட்டு விலகாமல் இருக்க அருள் தாங்க. ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெற அவளை தொடர்ந்து உத்வேகப்படுத்துங்க. தன்னார்வம் முற்று இழந்த காலத்திலே தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடும் முழங்கால்களையும் ஒவ்வொருவரும் திரும்ப நிமிர்த்தி
உம்மிலே நிலைத்திருக்கவும் உம்மை பின்பற்றவும் வேண்டிய வைராக்கியத்தை ஒருக்கா அனல் மூட்டி எழுப்புங்க. மீதி துணிக்கைகளான பரிசுத்தான்கள் ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே உம்மோடு பந்தயம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்புங்க. உம்முடைய இம்மை மறுமை உறவிலை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அதெல்லாம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று வாழுகிற எங்கள் வாழ்க்கையின் போக்கு மாற ஜெபிக்கிறோம். வாழ்வழிக்கும் வார்த்தைகளை அல்ல தட்டி எங்கள் வாழ்க்கையை கொல்லுகிற உலக ஞானத்திலே நாங்கள் இழுப்புண்டு போகாமல் திருச்சபையை பாதுகாத்தருளும். இந்த புதிய மாதத்தை நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டும். இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பொருளாதார தேவைகளை சந்தியும். வாழாமல் தலையாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யும். ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நோக்கத்திலே, சித்தத்திலே, திட்டத்திலே, தரிசனத்திலே இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர ஒவ்வொருக்குள்ளாக ஆசையை அனல் மூட்டி எழுப்பும். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும். தொடர்ந்து தேசத்திலே மாபெரும் க்ஷேமத்தையும் எழுப்புதலையும் நீர் அனுப்ப இருக்கிற ஆச்சரியமான ஆண்டவரே காரியங்களுக்காய் நன்றி. ஏராளமான கிருபைகள் 1000ஆம் ஆண்டு காலங்கள் விரயமாக்கப்பட்டுள்ளது. அதே போலவே முன்னிருந்தது போலவே பின்னும் இருக்கும் என்று நாங்கள் ஏதாவது 10ஆம் பசலித்தனமாக பேசி இறுதி சுற்று எங்களுக்கு நீர் அளிக்கும் கிருபைகளை அல்ல தட்டி விடாதபடி பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாட்களையும் அறிவை உக்ரானத்துவத்தின் ஆவியை தருவீராக. Grant us that stewardship, responsible spirit to make the best use of every opportunity and grace that you may meet out to us, Lord. Thank you. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கிற பிள்ளைகளுக்கு, அடுத்த கட்டமான படிப்புக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு பெரிய ஒத்தாசை கட்டளிடும், ஞானத்தை கட்டளிடும், ஞாபக சக்தி, தைரியத்தை கட்டளிடும். இன்னும் ஆண்டவரே அட்மிஷன்ஸ் கிடைக்காத பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்க நாங்கள் செபிக்கிறோம். படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறக்கும்படி வேண்டுகிறோம். தேவனே மனம் இறங்குவீராக. நெருக்கத்திலே நெருக்கப்படுகிறவர், உபத்திரவத்திலே உபத்திரப்படும் உபத்திரத்தை அற்பமாக எண்ணாதவர் ஜனமாகி எங்களோடு நீ இருப்பது தான் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் உம்மை மகிழ்விக்கும் அளவுக்கு எங்கள் சகவாசமோடு உத்தமமாய் உறுதியாய் இருக்க அருள் தாங்க. தொடர்ந்தேர்ச்சியான எல்லா சலிப்பிலிருந்தும் புலம்பலிலிருந்தும் முகங்கோணுதலிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாங்க. ராஜா கிருபை செய்யுங்க. நன்றியோடுமை சோத்திரிக்கிறேன், நன்றியோடுமை சோத்திரிக்கிறேன். நாங்கள் தேவ ஜனம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் என்கிற உண்மையான அறிமுகத்தோடு இந்த உலகத்திலே உத்தமமாக சிலுவையின் ஆதரோடு சார்ந்து அவர் சித்தம் செய்து முடித்து வலம் வர உதவி செய்யும். நன்றியப்பா, நன்றியப்பா. பிரகாசமான மனக்கண்களை ஒவ்வொருக்கும் தாங்க. வாழ்வழிக்கும் வார்த்தையினாலே பலப்பட்டு அநேகரை முடிவில்லா வாழ்வுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. தேங்க்யூ லார்ட். மக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளையும் பாதத்தில் வைக்கிறோம். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராய் இயேசு அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.